Hey guys, what's up and welcome back to Sri Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆயிலி ஸ்மூத் ஸ்கின் ஃபோர் எடிட்டிங் நம்மளோட மொபைலில் அதுவும் ஆட்டோ ஸ்கெட்ச் புக்கில் எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்சிருக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ரெக்ல சப்ஸ்கிரைப் பண்ண தெரியுது, அதை கிளிக் பண்ணிங்க, கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க ஆட்டோ ஸ்கெட்ச் புக் ஓப்பன் பண்ணிங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ஆட்டோ ஸ்கெட்ச் புக் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஸ்கின் டோன் இருக்குன்னு பாருங்கள். நிறைய இடத்துல பிம்பிள்ஸு, டார்க் சர்க்கிள்ஸு அண்ட் ஸ்கின்னு ரொம்ப மோசமாக இருக்குது. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்புறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஆட்டோ ஸ்கெட்ச் புக் ஆப் வந்து போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக வந்து சொல்லிடுறேன். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் இருக்கும், குட்டி குட்டியாக. இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேலரி இம்போர்ட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது ஆப்ஷன்லாம் இருக்கும். அங்கே அகெயின் செகண்டாக இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஐக்கான். ஸோ நான் முடிஞ்சிருக்கு லைப்ரரின்னு சொல்ல பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நிறைய பென்சில்லாம் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து எடிட்டிங் சூப்பராக பண்ண போகிறோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் வீல் இருக்கும். ஸோ அந்த கலர் வீலை நம்ம ஏகப்பட்ட கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் லேயர். ஸோ இந்த மாதிரி லேயர்ஸ்லாம் இருக்குது. நம்ம பிக்சார்ட்டில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா பிக்சார்ட்டில் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது பிக்சார்ட்டாக தான் இருக்கும். ஸோ பிக்சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா டூல் போகும்போது அதில் லேயர்லாம் இருக்கும். ஸோ நான் நிறைய இதில் வீடியோவில் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷன் இது. லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த மேலே இருக்க அந்த டெக்ஸ்ட் பாரு, அந்த எடிட்டிங் பார்லாம் உங்களுக்கு இல்லாமல் ஒரு ஃபுல் ஓவர் வியூ வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஃபர்தர் அவ்வளோ தான், இதான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நார்மலாக எப்பவும் போல் ஒரு எம்டி லேயர் வந்து வரும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். ஸோ கிளிக் பண்ணி வெளியே வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு அந்த லைப்ரரி ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ப்ரஷ் இருக்கும், ஏகப்பட்ட ப்ரஷ் இருக்குது. அதுக்கு மேலே பேர்லாம் போட்டிருக்கும். நான் கரெக்டாக வந்து ட்ரெடிஷ்னல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஏகப்பட்ட ப்ரஷ் இருக்குது. ஸோ அதில் செகண்ட் லைனில் தேர்டு ப்ரஷ். ஓகேவா? செகண்ட் லைனில் தேர்டு ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போது செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்கில் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்கள் இஷ்டம் தான் சைஸு. ஆனால் நான் சொல்கிற சில ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ சைஸ் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு விட்டுறேன். மற்ற செட்டிங்ஸ்லாம் வந்து நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணுங்கள். சைஸை விட்டுட்டு ஒப்பாசிட்டியை மட்டும் ஒரு 100க்கு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலர் வீல் இருக்குல்ல டாப்பில், இந்த இடத்துல தெரியுதா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது கீழே இருக்க அந்த குட்டி சர்க்கிளில் வந்து ஆரஞ்சுக்கும் ஒயிட்டுக்கும் மிட்டில் கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கலர் வந்து கிடச்சிரும். ஸோ அதான் நம்மளுக்கு வேணும். ஏன்னா ஆரஞ்சு ப்ளஸ் ஒயிட் ரெண்டு மிக்ஸ் ஆனால் தான் நம்மளோட ஹியூமனோட ஸ்கின் கலரே வரும். ஸோ அதுக்காக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்டி லேயரில் வந்து கிளிக் ஆயிருக்கான்னு பாருங்கள். தப்பி தவறி கூட அந்த பர்சனுக்கு மேலே அந்த லேயர் பற்றக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் பர்சனுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து எம்டி லேயர் மேலே கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பர்சன் மேலே ஜஸ்ட் பெயிண்ட் மட்டும் பண்ணுங்கள். சரி, ஓகே, கரெக்டாக வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அந்த பர்சனோட ஃபேஸே காணாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த லேயர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த எம்டி லேயரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பிளெண்டிங்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சாஃப்ட் லைட்டுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ பேக் வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்த இமேஜ் வந்து நான் காட்டுறேன், ஹைட் பண்ணிவிட்டு. இது ஃபஸ்ட்டு இருந்த இமேஜ். ஸோ நம்ம கலர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து கொஞ்சம் ஹியூமனோட ஸ்கின் டோன் வந்து அழகாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பிஃபோர் த இமேஜ், இது ஆஃப்டர் த இமேஜ். ஓகேவா? ரொம்ப சூப்பராக அந்த மாறிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அகைன் அந்த எம்டி லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெர்ஜ் ஆளுன்னு இருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், தெரியுதா? ஸோ மெர்ஜ் ஆளுன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 2 லேயரை வந்து சிங்கிள் லேயராக வந்து கன்வெர்ட் ஆகிடும். அந்த பர்சன் லேயர் ப்ளஸ் எம்டி லேயர் 2 லேயரும் சேர்ந்து சிங்கிள் லேயராக வந்து மென்ஷன் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த லைப்ரரி ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இதில் பென்சில் டூலுக்கு வந்துடுறேன். ஓகேவா? இதில் ட்ரெடிஷ்னல் இருக்கும்ல, ஸோ ட்ரெடிஷ்னலில் இருக்கேன். ஸோ இதில் கரெக்டாக செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு ப்ரஷ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிவிட்டு இதோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். சைஸு நம்ம இஷ்டம் தான். ஃபேடு வந்து கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 10 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணுறேன். ஸ்ட்ரென்த்து வந்து கம்மி பண்ணிவிட்டு ஒரு 9 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பர்சன் நல்லா ஜூம் ஆகிட்டு ஜஸ்ட்டு நம்ம எப்படி என்ன பண்ணுறோன்னா சைஸ் வந்து நான் கம்மி பண்ணிடலாம். எப்படி ப்ரோ கம்மி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே குட்டியாக டாட் இருக்குது பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ உன்னிப்பாக பாருங்கள். ஸோ நான் ஆரமாக இருக்கோன்னா இங்கே காட்டும் பாருங்கள் கரெக்டாக இந்த எக்ஸாக்டாக அந்த இடத்துல. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே சென்டராக ரவுண்ட் இருக்கும். ஸோ அது வந்து சர்க்கிள் வந்து சைஸு, அதாவது ப்ரஷ்ஷோட சைஸு தான் வந்து இப்படி வரும். ஸோ நான்
லெஃப்ட் வரும்போது ரைட் வரும்போது பார்த்தீங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது தெரியுது பாருங்கள். லெஃப்ட் வரும்போது சைஸ் கம்மியாகுது. ஸோ நான் முடிஞ்சளவுக்கு ஒரு மினிமல் சைஸ்லேயே வந்து வச்சுக்கிறேன். இன்கேஸ் நம்ம தப்பாக பண்ணிட்டோம், இப்போ நான் ஐக்கு மேலே தெரியாமல் வந்து நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஐயை பாருங்கள் எப்படி ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு. ஜஸ்ட் அந்த குட்டி டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் பாருங்களேன், கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கீழே டாப் டவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும், டூ அன்டூ. அதாவது நம்ம பிஃபோர் இருக்கிறதும் ஆஃப்டர் இருக்கிறது நம்ம தெரியாமல் பண்ணிட்டோம்னா அது பிஃபோருக்கு போயிடலாம், இல்லை இது நான் பண்ண திரும்ப வேணும்னா ஆஃப்டருக்கு வந்துடலாம். ஸோ நான் கீழே இருக்கிறது ஜஸ்ட் கிளிக் பண்ணேன்னா அந்த இடம் வந்து நார்மலாகிடும். ஸோ நான் அகைன் வந்து அன்டூ பண்ணேன்னா நான் எப்பயும் போல வந்துடும். ஸோ நம்ம அந்த எஃபெக்ட்டில் வந்து அந்த இடத்துல பட்டுரும். ஸோ நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி பண்ணி அழிச்சிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்கின்னுக்கு மேலே ஜஸ்ட் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணால் மட்டும் போதும். எப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணால் மட்டும் போதும். ஸ்க்ரப் பண்ண அந்த ஸ்கின்னே வந்து ஸ்மூத்தாக ஆகும் பாருங்கள், தெரியுதா? ஸோ ஸ்மூத்தாக ஆகட்டும். நான் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். உங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் அவுட்புட் காட்டுறேனே. ஓகே, ஓவராலாக பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து நான் ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பிஃபோர் த ஸ்கின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் பிஃபோர் த ஸ்கின் சைட் பை போட பார்க்குறேன், இடம் இருந்தாலும் பார்க்குறேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இதை ஸ்மால் பண்ணிடுறேன். ஸோ இந்த சைஸில் கண்டிப்பாக போடலாம். ஓகே, இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் த இமேஜ் வந்துட்டுருக்கும். ஸோ இது ஆஃப்டர் த இமேஜ். ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் நம்புறேன். ஸோ எவ்வளோ அழகாக ஸ்மூத்னஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நான் நார்மலாக வந்து ஜூம் பண்ணிடுறேன். ஜூம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஸோ மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு எம்டி லேயர் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலர் வீல் இருக்குல்ல, ஸோ அந்த கலர் வீலை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரெட் கலர் ஃபஸ்ட்டு ரவுண்டை வந்து அந்த கரெக்டாக அந்த ரெட் கலரில் கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ரவுண்டை டார்க்காக வர மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணினா ஒரு டார்க் ரெட் கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த பென்சில் லைப்ரரி ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அந்த லைப்ரரி ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இங்கே லைப்ரரி கிளிக் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அந்த ட்ரெடிஷ்னலில் கரெக்டாக செகண்ட் ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸு நம்ம இஷ்டம் தான். ஸோ ஒப்பாசிட்டியை வந்து கரெக்டாக வந்து ஒரு 62 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு இமேஜை நல்லா ஜூம் பண்ணிடுறேன். ஓகே, ஜூம் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷோட சைஸை கொஞ்சமாக அது கம்மி பண்ணிடுறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, நம்ம சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரொம்ப மினிமல் லெவலில் இருந்தால் போதும். ஸோ நான் ஜஸ்ட்டு வந்து அந்த டார்க்காக எந்த இடத்துல எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருக்கோ, ஸோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து நான் இதை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஐஸில் வந்து குட்டியாக நம்மளுக்கு ஒரு கருவிழி மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறதுனா நம்ம கண்ணில் லென்ஸ் மாதிரி வைப்போம்ல, ஸோ அந்த லென்ஸில் வந்து ஒரு கலர் வந்து ஆட் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அந்த எஃபெக்ட் தான் பண்ணுறோம். ஸோ நான் லைட்டாக வந்து ரெட் கலர் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி அடுத்த ஐஸ்லேயும் வந்து பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், உங்களோட ஐஸில் கரெக்டாக அழகாக செட் ஆச்சுன்னா ஓகே. செட் ஆகலாம் தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இமேஜோட லுக்கே வந்து மொத்தமாக மாற்றி விட்டுறோம். ஸோ இந்த இமேஜுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது, ஏன்னா லெஃப்டி கலர் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ ஐ கலர் அண்ட் லெஃப்டி கலர் ரெண்டும் அழகாக இருக்குது பார்க்க. ஸோ அகைன் அந்த லேயரை கிளிக் பண்ணுறேன். அந்த எம்டி லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிளெண்டிங்கில் போயிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சாஃப்ட் லைட்டுன்னு இருக்கும், சாஃப்ட் லைட். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இன்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே வந்து அந்த லிப்டிக் கலர் எல்லாம் பக்காவாக செட் ஆகிடுச்சு. பட் நம்மளுக்கு ஒப்போசிட்டி கொஞ்சமாக கம்மி பண்ணிடலாம், ஏன்னா ரொம்ப இருந்தால் கண்டிப்பாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் பொண்ணுங்களுக்குலாம். ஸோ இது பிஃபோர் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ ஆஃப்டர் வந்து ரொம்ப அடிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ நான் ஓரளவுக்கு ஒரு மினிமம் லெவலில் வந்து அவங்களுக்கு செட் பண்ணுறேன். கரெக்டாக வந்து ஒரு 62 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து அவங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுறேன். ஓகே, சூப்பர். இதே லேயரையும் சேம் அதே மாதிரி நம்ம மெர்ஜ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மெர்ஜ் ஆளும் கொடுத்தீங்கன்னா 2 லேயரும் வந்து பக்காவாக வந்து மெர்ஜ் ஆகிடும். ஓகே, சூப்பர். ஜஸ்ட் இந்த இமேஜை சேவ் பண்ணிடலாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் கலர் கரெக்ஷன்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம Adobe Lightroom போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் த கரண்ட் ஸ்கெட்சுன்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க Lightroom அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, Lightroom அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா Adobe Sketchbookல, ஸோ ஆட்டோ Sketchbook ரெண்டும் ஒன்று தான். ஸோ Adobe Sketchbookனு சொல்லிட்டேன். ஸோ அதில் இருக்க ஃபோட்டோ வந்து கரெக்டாக இங்கே இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஃபோட்டோ தான் வந்து நம்ம Adobe Sketchbookல எடிட் பண்ண ஃபோட்டோ. ஸோ இதில் எந்த வித செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் பேக் வந்துருங்க. நான் இங்கே வந்து உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் தரேன். அந்த ப்ரீசெட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஹீலிங் மாஸ்கிங் ரெண்டுத்தையும் டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது Adobe Sketchbookல எடிட் பண்ண ஆப்பை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து நம்ம ஆட்டோ Sketchbook.
ஓகேவா, அதில் எடிட் பண்ண ஃபோட்டோவை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஜஸ்ட் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணால் பேஸ்டு செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். பூம், இது பிஃபோர் த இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் த இமேஜ். ஜஸ்ட் ஒரே கிளிக் தான் பண்ணேன். என்னோடய ப்ரீசெட்டில் இருக்க எல்லா செட்டிங்ஸும் வந்து பக்காவாக வந்து அப்ளை ஆகிடும். ஸோ நான் ஜூம் பண்ணுறேன், உங்களுக்கு எந்த லெவலில் வந்து அவுட்புட் இருக்குன்னு பாருங்கள். இது பிஃபோர் த இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் த இமேஜ். ஒரு ஸ்மூத்தி ஆயிலி ஃபேஸ் ஸ்கின் டோன் ஃபோர் எடிட்டிங்கை நம்மளோட மொபைல் எடிட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ரொம்ப ஈஸியாக எப்படி ஆயிலி ஸ்மூத் ஸ்கின் ஃபோர் எடிட்டிங் எடிட் பண்ணுறதுன்னு. ஸோ நான் ஆயிலி ஸ்கின் டோனை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு ஆயில் பெயிண்டிங் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்கின்னை எப்படி ஸ்மூத் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்படி இல்லைனா கமெண்ட்டோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டை வந்து பின் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோலாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஐ ஹோப். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.